சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் சந்திப்பு மேற்கொள்ளவிருக்கிறார். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் சந்தித்து திரும்பியுள்ள நிலையில் சந்திப்பானது நடைபெறுகிறது. நயினா நாகேந்திரன் ஆகஸ்ட் 1 முதல் தொடங்கவுள்ள தேர்தல் பரப்புரை சுற்றுப்பயணத்திற்கு இபிஎஸ்க்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் கூட்டாக சுற்றுப்பயணம் செய்வது குறித்தும் ஆலோசனை இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ரமேஷ். வணக்கம், விவரங்களை சொல்லலாம். வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடந்த ஒரு வாரமாக சுற்றுப்பயணம் முடித்துக் கொண்டு கடந்த 2 நாட்களாக சேலம் நெடுஞ்சாலை நகரில் உள்ள அவரது இல்லத்தில் தங்கியுள்ளார். இந்த நிலையில் இன்று காலை தற்போது தமிழக பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் மற்றும் தமிழக மேலிட பார்வையாளர் அரவிந்த் மேனன், மாநில துணைத் தலைவர் டாக்டர் கே.பி. ராமலிங்கம் ஆகியோர் தற்போது அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி நேரில் சந்தித்து பேசி வருகிறார்கள். இந்த சந்திப்பு சுமார் அரை மணி நேரம் இருக்கும் என தெரிகிறது. இதன் பின்னர் நயினா நாகேந்திரன் பேட்டி தரவுள்ளார். சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் சந்திப்பு மேற்கொண்டிருக்கிறார். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் சந்தித்து திரும்பியுள்ள நிலையில் சந்திப்பானது நடைபெறுகிறது. நயினா நாகேந்திரன் ஆகஸ்ட் 1 முதல் தொடங்கவுள்ள தேர்தல் பரப்புரை சுற்றுப்பயணத்திற்கு இபிஎஸ்க்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் கூட்டாக சுற்றுப்பயணம் செய்வது குறித்தும் ஆலோசனை இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம், மேலும் விவரங்கள் என்ன சொல்லலாம்? சேலத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பதற்காக தற்பொழுது பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், பாஜகவிற்கான தமிழகத்தின் மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் உள்ளிட்டவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். இந்த சந்திப்பை பொறுத்தவரை பாஜக சார்பில் அடுத்தடுத்து மேற்கொள்ள இருக்கின்ற சுற்றுப்பயணம் உள்ளிட்டவை தொடர்பாக ஆலோசிக்கப்பட இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் பாஜகவின் மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் தொடங்கக்கூடிய அந்த சுற்றுப்பயணத்தின் தொடக்க விழாவிலே அதிமுகவினர் பங்கேற்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி இந்த சந்திப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதன்படி அக்டோபர் 1ஆம் தேதி அவர் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை தொடங்குகின்றார். அந்த சுற்றுப்பயணத்தில் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டு வருகின்றன. கூட்டணியிலிருந்து பல கட்சிகள் வெளியேறி இருக்கின்றன. அதன் அடிப்படையிலேயும் ஒரு சில விஷயங்கள் பேசப்படலாம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அண்மையில் டெல்லி சென்றிருந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அங்கே உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் ஒரு முக்கியமான சந்திப்பினை மேற்கொண்டிருந்தார். அப்பொழுதே அந்த சந்திப்பு தொடர்பாக அவர் கூறியிருந்த தகவல்படி அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரங்களிலே பாஜக தலையீடு செய்யவில்லை என்று கூறியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் அதிமுக சார்ந்த விஷயங்களில் தற்பொழுது பாஜக தரப்பில் எந்த விதமான ஒரு தலையீடும் செய்யவில்லை என்று அதிமுக சார்பில் கூறியிருக்கின்றார்கள். அதே நேரம் தேசிய ஜனநாயக கூட்டணியை மேலும் பலப்படுத்துவது தொடர்பாகவும் பல்வேறு ஆலோசனைகள் இடம்பெற்று வருகின்றன. இந்த நிலையில்தான் அரவிந்த் மேனன், கே.பி. ராமலிங்கம் உள்ளிட்டவர்களோடு பாஜகவின் மாநில தலைவர் நயினா நாகேந்திரனும் சென்றிருக்கின்றார். இந்த சந்திப்பின் பிறகு அவர்கள் அடுத்தடுத்து செய்ய இருக்கின்ற அந்த தேர்தல் பரப்புரை உள்ளிட்டவை தொடர்பாக ஆலோசிக்க இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தமிழகத்திலே அதிமுக பாஜகவின் முக்கிய தலைவர்கள் இணைந்து தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்வது குறித்தும் ஆலோசிக்கப்பட இருக்கின்றது. அது தொடர்பாகவும் இன்று சேலத்திலே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து இவர்கள் ஆலோசிக்கின்றார்கள். ஏற்கனவே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எனும் பெயரிலான அதிமுகவின் தேர்தல் பரப்புரையை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கியிருந்த பொழுது பாஜக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் அந்த தொடக்க விழாவில் பங்கேற்றிருந்தார்கள். அதே போன்று தற்பொழுதும் நயினா நாகேந்திரனின் இந்த தேர்தல் சுற்றுப்பயணத்தில் அதிமுக சார்பில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்க வேண்டும் என்று இதில் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. சேலத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நயினா நாகேந்திரனுக்கு தற்பொழுது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வரவேற்று அவர்களை உள்ளே அழைத்து சென்றிருக்கின்றார். இந்த ஆலோசனை கூட்டம் மனதில் தொடங்கி இருக்கின்றது. தற்போது இருக்கக்கூடிய கள நிலவரங்கள், அரசியல் சூழ்நிலைகள் உள்ளிட்டவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு பல்வேறு முக்கிய விஷயங்கள் தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட இருக்கின்றது. எதிரணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய பலம் என்ன என்பது குறித்தும் மேற்கு மண்டலம் உட்பட பல்வேறு தென் மாவட்டங்களிலும் அதிமுக சார்பில் முன்னெடுக்கப்பட வேண்டிய அந்த
நடவடிக்கைகள் குறித்தும் சில முடிவுகளை ஏற்கனவே அதிமுக தரப்பில் மேற்கொண்டிருக்கின்றார்கள். எனவே பாஜகவும் கூட்டணியில் இணைந்திருப்பதன் காரணமாக இரண்டு கட்சிகளும் சேர்ந்து செய்ய வேண்டிய பணிகள் என்ன என்பது குறித்து ஆலோசிக்கப்பட இருக்கின்றது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் பணிகளை தேசிய ஜனநாயக கூட்டணி விரைவுபடுத்த வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா டெல்லி சந்திப்பின் பொழுது அதிமுக பொதுச் செயலாளரிடமும் வலியுறுத்தியிருந்தார். அந்த அடிப்படையிலே நயினா நாகேந்திரன் மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் தங்களுடைய தேர்தல் சுற்றுப்பயணத்தை தனிப்பட்ட முறையில் கட்சியை முன்னிறுத்தி கூட்டணி கட்சிக்கு ஆதரவாகவும் மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக ஒன்றாக இணைந்து சுற்றுப்பயணம் செய்வதற்கும் திட்டமிட்டு இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய இரண்டு பெரும் கட்சிகளான அதிமுக மற்றும் பாஜக இரு கட்சிகளுடைய மாநில நிர்வாகிகளும் இணைந்து தேர்தல் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கின்றார்கள். அது குறித்தும் இன்று ஆலோசிக்கப்பட இருக்கின்றது. மேலும் ஏற்கனவே அண்ணாமலை உள்ளிட்டவர்கள் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டு வரக்கூடிய மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணம் பிரம்மாண்டமான முறையில் இருப்பதாகவும் எதிர்பார்த்ததை காட்டிலும் அதிகப்படியான மக்கள் அந்த சுற்றுப்பயணத்தில் பங்கேற்பதாகவும் கூறியிருந்தார்கள். அதனை ஒட்டி தற்பொழுது நயினா நாகேந்திரனினுடைய சுற்றுப்பயணத்திலும் அதிமுகவினர் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் இந்த சந்திப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. சந்திப்பிற்கு பிறகு நயினா நாகேந்திரன் உள்ளிட்டவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து சந்திப்பில் பேசப்பட்ட அந்த முக்கிய விஷயங்கள் தொடர்பான விவரங்களை பதிவு செய்ய இருக்கின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.